தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது போப்பாண்டவர் தேர்வு எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சமீபத்தில் பிரான்சிஸ் சொல்லக்கூடிய போப் பிரான்சிஸ் அவருடைய மறைவு உலகத்தில் உள்ள பல கோடிக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே மிகச்சிறிய நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்டிக்கன். அந்த வாட்டிக்கன்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் கூட தன் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய சவப்பெட்டி கூட எந்த விதமான ஒரு அலங்காரமும் இல்லாமல், ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கடைசி வேண்டுகோளாகவும் இருந்திருக்கு. ஏழை எளியவர்களை மிகவும் நேசித்திருக்கிறாரு. அவருடைய காலகட்டத்தில் பல புதுமைகளை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்பு இருந்த போப்புகள் எல்லாம் பின்பற்றி வந்த பழமையான அந்த மரபுகளில் பல இதில் ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கார். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், பெண்கள் கருக்கலைப்பு செய்வது மிகப்பெரிய பாவம் என்று அது வரைக்கும் இருந்தது. ஆனால் அந்த பாவத்துக்கு நாம் பாவ மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதுமையை இவர் தான் கொண்டு வர்றார். காலத்திற்கு ஏற்றாற் போல ஓரின சேர்க்கையாளர்கள், தன்பால் ஈர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குடைய சார்பாக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மரண தண்டனைக்கு எதிராக அவர் அவருடைய குரலை பதிவு செய்கிறார். இதெல்லாம் அவர் காலத்தில் செய்த மிகப்பெரிய புதுமைகள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய 88வது வயதில் அவர் இந்த மண்ணுலகை விட்டு அவர் விண்ணுலகத்துக்கு சென்றார். இப்போ புதிய போப்பை தேர்வு செய்யணும். போப்பாண்டவரை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, அவர் கத்தோலிக்க திருச்சபைகளினுடைய தலைவர் மட்டும் கிடையாது, அந்த வாட்டிக்கனுக்கும் பொறுப்பாளர் அவர் தான். அப்போ அது எப்படி அந்த தேர்வு செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அதற்கு ஒரு குழு இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் அதற்கான பணிகள் நடக்குது. அதாவது அந்த உறுப்பினர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 120லேருந்து 138 பேர் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதில் 3ல் 2 மடங்கு ஆதரவு அவர்களுக்கு இருக்கணும். அவங்க தான் அடுத்த போப்பாக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 15லேருந்து 20 நாளைக்கு இந்த ப்ராசஸ் நடக்குமாங்க. கார்டினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டினல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் அவங்க ஒரு குழுவாக இருந்து இந்த தேர்தலை அவங்க நடத்துகிறாங்க. 800 ஆண்டுகளாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழமையான மரபு இந்த தேர்தல் முறை. போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கார்டினல், அதாவது கார்டினல்கள்லேயே மூத்தவர் தான் அடுத்த போப்பாக தேர்வு செய்யப்படுவது இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம், முன் உதாரணம். ஆனால் அதற்குமே அவங்க ஒரு தேர்தலை வைக்கிறாங்க. அந்த தேர்தல் மிகவும் ரகசியமான முறையில் நடத்தப்படுது. இதில் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த கார்டினர்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும். மற்றவங்க யாரும் இதில் வாக்கு செலுத்த முடியாது. அந்த கார்டினல்களையும் அவங்க தனிமைப்படுத்துகிறாங்க. வெளி உலக தொடர்பே அவங்களுக்கு இருக்காது. தொலைபேசியில் பேசுவதோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதோ இது மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படி அவர்களை தனிமைப்படுத்தி விட்டு அதன் பிறகு இந்த கார்டினல்களில் ஒரு மூத்தவர் யார் நிற்கிறாங்களோ அவங்கள நாமினேட் பண்ணி அவங்களுக்கு இடையில இந்த தேர்தலை அவங்க நடத்துகிறாங்க. எல்லா கார்டினல்களுமே தாங்கள் யாரா போப்பா வரணும்னு விரும்புகிறாங்களோ அவருடைய பேரை காகிதத்தில் தங்களுடைய கைப்பட அந்த பேரை அவங்க எழுதுகிறாங்க. எழுதி அந்த வாக்குப்பெட்டிக்குள்ளே அவங்க போடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை கூட இது மாதிரி நடக்கிறது உண்டு. சில ஆண்டுகள்லாம் ரொம்ப நாள் போப்பு தேர்வாகாமலேயே போய் கதைகள்லாம் கூட உண்டு. 13ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, போப்பாண்டவர் தேர்வு ஆகலை அப்படின்னா அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பெட்டிக்குள்ளே அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா அந்த காகிதங்கள், அதை எல்லாத்தையுமே எரிப்பாங்க. எப்போதுமே எரிக்கும் போது கருமை நிறத்தில் புகை அந்த புகைப்போக்கின் வழியாக வெளியில் வந்தது அப்படின்னா போப்பாண்டவர் இன்னும் தேர்வு செய்யப்படலை அப்படின்னு அர்த்தம். இது அந்த சிமினியின் வழியாக வெள்ளை நிறத்தில் புகை வருது அப்படின்னாக்கா
போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்பது அர்த்தம். அந்த புகையினுடைய நிறத்தை வச்சு உலகத்தில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க அடுத்த போப்பு தேர்வாயிட்டாரு அப்படின்னு. அப்படி மிகவும் ரகசியமாக நடத்தப்படக்கூடிய மிகவும் 800 ஆண்டுகள் பழமையான ஒரு முறை தான் இந்த போப்பாண்டவருடைய தேர்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்டினல்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழுவாக இருப்பார்கள். அதுவும் அந்த நிர்வாக குழு, அதனுடைய தேர்தல் குழு அப்படின்னு பல பிரிவுகள் அதுக்குள்ள இருந்தாலும் கூட அதுலேயே பல அமைப்புகள் இருக்கு. ஆனா தேர்தல்னு வந்தா மற்ற அமைப்புகள்லாம் வெளியேறிடுவாங்க. ஒட்டுமொத்த கார்டினர்கள் மட்டும்தான் அங்க வாக்கு செலுத்துகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு போப்பாண்டவர் தேர்வு என்பது ஒரு ரகசியமாகவே பாதுகாக்கப்படும். யாருன்னே வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்படி தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த போப்பாண்டவருக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. நீங்க தான் அடுத்த போப்பா தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியப்படுத்துவாங்க. அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்துல அங்கு குழுமி இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் முன்னிலையில அவர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக போப்பாண்டவர் அந்த இடத்துக்கு வருவது என்பது மரபு. அதன் பிறகு போப்பாண்டவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2013 பதவியேற்ற பிரான்சிஸ் போப் அவருடைய மறைவுக்கு பிறகு இப்பொழுது புதிய போப்பை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு உலகம் இயக்குது. இந்த போப்பாக தேர்வு செய்யப்படுறவருக்கு ஒரு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்போ அவங்க கார்டினல்களே யார் மூத்தவராக இருக்காரோ அவருக்கு தான் அந்த வாய்ப்புகள் அதிகமாக வருது அப்படிங்கிறதும் இதில் ஒரு கூடுதல் செய்தியாக சொல்லப்படுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு இதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.